ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு கார்டன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சின்ன செடியாக இருக்குது, ஆனால் எவ்வளோ கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை தாங்க. வேர்க்கடலையெல்லாம் உரிச்சிட்டு நம்ம வறுத்து எடுத்த அந்த தோலை வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம். அந்த தோலை வந்து நம்ம நல்லா நினச்சிக்கணும், தண்ணியில் நினச்சிட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம காய்கள் காய்க்கக்கூடிய செடிகளுக்கும் பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளுக்கும் நம்ம வந்து ஒரு உரமாக கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயங்கள் தாங்க. நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் செடிகளுக்காக. இது மட்டும் பண்ணால் போதும், நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களை நம்ம பறிச்சிக்கலாம், நம்மளுக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், நம்ம பன்னீர் ரோஸில் அவ்வளோ மொட்டு விட்டுருந்துச்சு, ரொம்ப நாள் பூக்காமல் இருந்த செடி அது. நாட்டு ரோஜாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பூக்கலை, அவங்களுக்கும் இதை தான் நான் கொடுத்துருந்தேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கொடி ரோஸுன்னு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் ரொம்ப நாள் பூக்காமல் இருந்துச்சு. அது பாருங்கள் இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.